ஹலோ அண்ட் வெல்கம் டு டிஎன்பிசி டியூ. ஸோ இந்த ஜெனரல் ஸ்டடீஸ்க்கான ஒரு செஷனுக்கு உங்களை வரவேற்கிறோம். ஸோ இது குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ ரெண்டுமே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒரு இனிஷியேட்டிவ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பாலிட்டியோட செஷன் ஒன் ஒரு டெமோ செஷனாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா குரூப் ஒன் குரூப் டூ அப்படிங்கிறது இப்போ நீங்கள் ப்ரிலிம்ஸ் தனியாக மெயின்ஸ் தனியாக படிக்கிறதுங்கிறது முறையான இது கிடையாது. இப்போ அதுலேயும் குரூப் ஒன்று நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும் போதே நீங்கள் மெயின்ஸையும் மைண்ட் செட் வச்சு தான் நீங்கள் படிக்கணும். எந்த டாப்பிக்காக இருந்தாலும் அந்த டாபிக் பாலிட்டியில் ப்ரியாம்பிள் அப்படின்னு இருக்குன்னா ப்ரியாம்பிள் நிறைய டைம் உங்களுக்கு ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்க. அதே ப்ரியாம்பிளை கேஸ்லாம் வச்சு சுப்ரீம் கோர்ட்டோட கேஸ் வச்சு மெயின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. அப்போ இல்லை நான் 6 மாதம் நான் ப்ரிலிம்ஸ் படிக்கிறேன், இல்லை அதுக்கப்புறம் ப்ரிலிம்ஸ் கிளியரான பிறகு நான் மெயின்ஸ் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் படிக்கிறப்பவே நீங்கள் 2 in 1 ரெண்டையும் சேர்த்து தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம இப்போ இந்த கிளாஸை பார்க்க போகிறோம். ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும், ஸோ ஹெவி வெயிட் இருக்கக்கூடிய ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னா குரூப் ஒன் குரூப் டூ பொறுத்த வரைக்கும் அது பாலிட்டி தான். ஸோ உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அது கிட்டத்தட்ட 40 கொஷின்ஸ் உங்களுக்கு சாலிடாக உங்களுக்கு பாலிட்டிலேருந்து வருது. 40 கொஸ்டின்ஸ். அது போக கரண்ட் அஃபேர்ஸில் வந்துச்சுன்னா டேரெக்டாக இன்டெரக்டாக சேர்த்து பார்க்கும்போது அவுட் ஆஃப் 240 கேள்வி உங்களுக்கு பாலிட்டிலேருந்து வந்துடும். மெயின்ஸ்க்கும் அதே மாதிரி தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் 100 மார்க்கு கிட்ட இந்தியன் கான்ஸ்டியூஷன் பாலிட்டி இருக்குது. ஸோ அதை நீங்கள் சாதாரண நினைக்கக்கூடாது. இல்லை நான் ஸ்கூல் புக்கு படிப்பேன், அதில் நான் குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ்க்குள்ளேயே போதும், அதுக்கப்புறம் மெட்டீரியல் படித்தா குரூப் ஒன் மெயின்ஸ் போதும், அதான் பண்ண முடியாது. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சமச்சீர் புக்கை மட்டும் நீங்கள் கரெக்டாக படிச்சிருந்தா கூட ப்ரிலிம்ஸ்க்கு உங்களால் பண்ண முடியும். மெயின்ஸ்க்கு ஒரு ரீசனபிளான ஒரு கண்டென்ட் நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்கில் இருக்குது. ஆனால் இப்போ பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஏதோ ஒரு ஸ்டாண்டர்ட் புக்கை ஃபாலோ பண்ணியிருந்துருக்கணும். இல்லை அப்படின்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸை ஃபாலோ பண்ணியிருந்துருக்கணும். இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் பண்ணால் மட்டும்தான் இந்த 40ல் மேக்ஸிமம் மார்க்கை நீங்கள் வாங்க முடியும். இல்லை மெயின்ஸ்லையும் நீங்கள் மார்க் எடுக்க முடியும். ஏன்னா இந்த 40ங்கிறதெல்லாம் உங்களுக்கு அப்படியே ஷோர் ஷார்ட்டாக நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும். பாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அண்டர் எஸ்டிமேட் பண்ணாமல் நீங்கள் நல்லா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தப்பே வராத அளவுக்கு நீங்கள் பண்ணிடணும். ஏன்னா உங்களுக்கு சில சப்ஜெக்ட்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இல்லை கரண்ட் அஃபேர்ஸ், இந்த மாதிரி தமிழ் லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்ட கேள்விகள்லாம் உங்களுக்கு சரியாக வரல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் முதல் ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய சப்ஜெக்ட் ஹிஸ்ட்ரியும் பாலிட்டி. இதை ரெண்டு நீங்கள் நல்லா பண்ணாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 80 to 90% ஆஃப் கொஷின்ஸ் உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் ஒன் ப்ரிலிம்ஸில் உங்களுக்கு கவர் ஆயிரும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி இந்தியன் கான்ஸ்டியூஷன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றி தான் ஒரு இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது உங்களுக்கு கிட்டத்தட்ட குரூப் ஒன் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இது ரொம்ப தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் இதில் இதில் என்ன வித்தியாசமாக பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி கொஷின் எப்படி கேட்டிருக்கிறாங்க ப்ரிலிமினரியில், இது அப்படியே மெயின்ஸுக்கு எழுத சொன்னால் நீங்கள் எப்படி எழுதுவீங்க? ஏன்னா நிறைய பேருக்கு மெயின்ஸ் எழுதும் போது பயம் வந்துடுது. அதிலே இங்கிலீஷில் எழுதலாமா, தமிழ் எழுதலாமா, இல்லை எத்தனை நிமிஷம் எடுத்துக்கிறது, இல்லை எத்தனை வார்த்தைகள் நம்ம எழுதுறது, அந்த மாதிரி சில கன்ஃபியூஷன்லாம் உங்களுக்கு வரது உண்டு. ஸோ அதனால் இன்றைக்கி நம்ம அந்த டாப்பிக்கை ஃபஸ்ட் டாபிக் இன்ட்ரடக்ஷன் பார்ட்டாகவே நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் பார்த்துடலாம். ஸோ இங்கே நீங்கள் பார்க்குறீங்க, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டம் மட்டும்தான் சிறப்பானது, தனித்தன்மையை வாய்ந்தது. கான்ஸ்டியூஷன் இஸ் சுப்ரீம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது. ஓகே, ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு நாட்டுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை கொடுக்குது. அரசியலமைப்பு சட்டம் இல்லாமல் அங்கே ஒரு தேர்தல் முறை சரியாக நடக்காது. அங்கே தேர்தல் முறை சரியாக நடக்கணும்னா அரசியலமைப்பு சட்டம் தேவை. ஒரு நாடு நல்லா நடக்கணும், ஒரு முறையாக நாடு அரசாங்கம் நடக்கணும் அப்படின்னா அதுக்கும் அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது தேவை. ஸோ அதனால தான் கான்ஸ்டியூஷன் இஸ் சுப்ரீம் பிரின்சிபல்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் தட் ஷேப் நேஷன் ஆர் டெரிட்டோரியல் ஆர்கனைசேஷன். ஒரு நாட்டையும் ஒரு நாட்டோட நிர்வாகத்தையும் பார்த்துக்கிறது கான்ஸ்டியூஷன், தட் இஸ் அரசியலமைப்பு சட்டத்தோட முதன்மையான கடமையாக பார்க்கணும். அதுவே நீங்கள் அரசாங்கம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தீங்க, கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அப்படின்னா ஒரு சொசைட்டியை அது யூனிஃபை பண்ணுது. அதாவது ஒரு சமுதாயத்தை அதை ஒரு முறையாக பார்த்துக்குது. அது மட்டும் இல்லாமல் டெசிஷன் மேக்கிங், நம்ம அரசாங்கம் முடிவுகள் எதை மாதிரி மக்களுக்கு எடுக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அரசோட அந்த பப்ளிக் ஆர்டர், சட்டம் ஒழுங்குமுறை, மக்களுக்கு வழங்கக்கூடிய சேவைகள், பப்ளிக் சர்வீசஸ்ன்னு சொல்லுவோம், இல்லைனா வெல்ஃபேர் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். அப்போது இந்த மாதிரி நம்ம நிறையா பார்க்குறோம். எல்லா மாநிலங்களும் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த 1000 ரூபாவாக இருக்கட்டும், தட் இஸ் டைரக்ட் கேஷ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்கிறோம். அது போக பார்த்தீங்கன்னா நிறைய இன்டெரக்டாக சில ஸ்கீம்ஸ் நம்ம பெனிஃபிட் ஆகிறதுக்காக கொடுக்குறோம். இதை யார் டிசைன் பண்ணுறாங்க அப்படின்னா அரசாங்கம் தான் இதை டிசைன் பண்ணுது. ஸோ கவர்மெண்ட்டோட பர்பஸ் அப்படிங்கிறது இதுதான். அதில் நம்ம என்ன பார்க்குறோம், ஒரு 3 செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு பார்க்குறோம். அதாவது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இந்திய அரசியலமைப்பு சட்டம் பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு 3 தூண்கள் அப்படிங்கிறது சொல்கிறோம்.
அது 3 தூண்கள் என்னது? முதல் வந்து பார்த்தீங்கன்னா லெஜிஸ்லேச்சர், சட்டசபை, சட்டம் இயற்றக்கூடிய இடம். பாராளுமன்றமாக இருக்கலாம், சட்டமன்றமாக இருக்கலாம், பார்லிமெண்ட்டாக இருக்கலாம், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவாக இருக்கலாம். ரெண்டாவதாக இருக்கக்கூடியது எக்ஸிக்யூட்டிவ், அரசாங்கம். அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் எக்ஸிக்யூட்டிவ்ஸ்னு சொல்லுவோம். ஸோ பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் இந்த மாதிரி இருக்கிறவங்க எக்ஸிக்யூட்டிவ். மூன்றாவது அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நீதித்துறை, தட் இஸ் ஜுடிஷியரி. தீஸ் ஆர் த 3 செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ், ஹரிசாண்டல் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான்காவது தட் இஸ் ஃபோர்த் வால் அப்படிங்கிறது என்ன சொல்லுவோம் அப்படின்னா அது வந்து ப்ரெஸ் அப்படிங்கிறது சொல்லுவோம். தட் இஸ் டெமோக்ரஸியில் ரொம்ப முக்கியமான ஒன்று. நான் அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம கவர்மெண்ட் கான்ஸ்டியூஷனில் டாக்ட்ரின் ஆஃப் பவர்ஸ் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா இது 3 தான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சட்டம் இயற்றக்கூடிய இடம் வந்து நாடாளுமன்றத்தில் தான் கொண்டு வர முடியும், பார்லிமெண்ட்டில் தான் கொண்டு வர முடியும். அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறது எக்ஸிக்யூட்டிவ்னால தான் வந்து முடியும். அரசாங்கம் தான் அதை பண்ணணும். அதை சரியாக நடைமுறைப்படுத்தினாங்களா இல்லை அந்த சட்டம் இயற்றத்திலேயே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணுறது நீதித்துறைக்கு அந்த வேலை இருக்குது. அது ஜுடிஷியரி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். அதனால தான் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு 131வது அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா. அது வந்து எதிர்கட்சிகள் வந்து அங்கே சப்போர்ட் பண்ணதுனால அந்த சட்ட மசோதா நிறைவேறவில்லை. அப்போ யார் பண்ணாங்க அந்த வேலையை? அரசாங்கம் பண்ணிச்சு. அரசாங்கம் எங்கே கொண்டு வந்தாங்க? நாடாளுமன்றத்தில் கொண்டு வந்தாங்க. அது வந்து ஒரு பார்லிமெண்ட்டில் நம்ம லோக்சபான்னு சொல்கிறோம், அந்த லோக்சபாவில் அதை கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த டாக்ட்ரின் ஆஃப் பவர்ஸை வச்சு தான் ஒரு நாட்டில் நம்ம வந்து அரசாங்கம் சரியாக இருக்காங்கிறது நீதித்துறை பார்க்கும். நீதித்துறை வந்து அதிகமாக வந்து அரசாங்கம் தலையிடக்கூடாது, இல்லை அரசாங்கம் நீதித்துறையில் தலையிடக்கூடாது. இந்த மாதிரி சில இதை வந்து நம்ம வச்சுருவோம். ஸோ கான்ஸ்டியூஷன்னா என்னன்னு பார்க்குறீங்க, பவர் ஆஃப் கவர்மெண்ட்னா நீங்கள் என்னன்னு பார்க்குறீங்க, கவர்மெண்ட்டோட அந்த டாக்ட்ரின் ஆஃப் பவர்ஸ் அரசியலமைப்பு சட்டத்தில் எப்படி எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறீங்க. இப்போ இதையே உங்களுக்கு வந்து கொடுத்தா கூட ஒரு சிம்பிளாக ஒரு ஆன்சர் ரைட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் சேர்த்த வேண்டியதாக இருக்கும். நீங்கள் தமிழ் எழுதுறதா இருந்தாலும் இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம், இங்கிலீஷில் எழுதினாலும் இந்த டேர்ம்ஸ் வந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இங்கே இன்னும் நம்ம வந்து தெளிவாக பார்க்கணும் அப்படின்னா ஆர்கன்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்டில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா லெஜிஸ்லேச்சர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் மேக் லா, சட்டம் இயற்றக்கூடிய இடம். யாருக்காக? மக்களுக்காக. மக்களுக்காக யார் சட்டம் இயற்றுறாங்க? எம்பி, எம்எல்ஏ. மக்கள் பிரதிநிதியாக போய் யார் உட்கார்றாங்க? நாடாளுமன்ற உறுப்பினர், லோக்சபாவில், ராஜ்யசபாவில். ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்களோட வேலை என்ன? எவ்ரி இயர் பட்ஜெட்டை அப்ரூவ் பண்ணணும். அரசாங்கம் நடத்துறதுக்கான காசு அந்த பட்ஜெட்டை அப்ரூவ் பண்ணணும். அரசாங்கத்தை கவனிக்கணும். அரசாங்கத்தில் ஏதாவது தப்பு நடந்தால் எங்கே கேள்வி கேட்பாங்கன்னா நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்பாங்க. அப்போ அவங்க யாருக்கு பொறுப்பாக இருக்காங்க அப்படின்னா நாடாளுமன்றத்துக்கு பொறுப்பாக இருக்காங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி டு த லெஜிஸ்லேச்சர், ரெஸ்பான்சிபிலிட்டி டு த லோக்சபா அப்படின்னு சொல்லுவோம். எங்கேயாவது வந்து டிசாஸ்டர் நடக்குது, இல்லை இப்போ மேற்காசியாவில் வந்து போர் நடக்குது, எல்பிஜி சிலிண்டர் வரல, ஸோ இதை தட்டுப்பாடுகளாக இருக்குது. அப்போ அரசாங்கம் வந்து எங்கே பதில் சொல்லுவாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் தான் பதில் சொல்லுவாங்க. ஸோ சட்டம் இயற்றக்கூடியது மேக் லா. செகண்ட் வந்து ரெப்ரசன்ட் சிட்டிசன்ஸ், மக்கள் பிரதிநிதி. அடுத்து பட்ஜெட்டை வந்து அப்ரூவ் பண்ணுறது. நாலாவது வந்து எக்ஸிக்யூட்டிவ் வந்து பார்த்துக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம அதை ரெண்டாக சொல்கிறோம், 2 ஹவுஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று வந்து மேலவை, இன்னொன்று கீழவை நாடாளுமன்றம், லோக்சபா, ராஜ்யசபா அப்படிங்கிறது சொல்கிறோம். இதை நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரியில் படிக்கும்போது 1919 கவர்மெண்ட் ஆஃப் ஆக்ட் 1919 மாண்டேகு செம்ஸ்போர்ட் சீர்திருத்த சட்டத்தில் பிரிட்டிஷ் அரசாங்கம் முதலாக இந்தியாவில் நாடாளுமன்ற முறையை அறிமுகப்படுத்தியது இந்த சட்டத்தினால தான். நம்மளும் அதே தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா லோக்சபாவுக்கும் ராஜ்யசபாவுக்கும் நம்ம அதே முறையை வந்து நம்ம வந்து பயன்படுத்துகிறோம். அப்புறம் யூஎஸோட, அமெரிக்காவோட நாடாளுமன்றமும் இந்த இதை கொண்டது தான். ஒன்று செனேட்டுன்னு ஒன்று சொல்கிறாங்க, இன்னொன்று காங்கிரஸ் அப்படிங்கிறது சொல்கிறோம். சரிங்களா? அப்போ ஒரு சட்டமன்றம், ஒரு சட்டம் இயற்றக்கூடிய இடம், ஒரு லெஜிஸ்லேச்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்குறீங்க. அது ஆழ்ந்து படித்தாதான் நீங்கள் வந்து அதுக்கான பதிலை வந்து தெளிவாக வந்து நீங்கள் எழுத முடியும். மெயின்ஸ்க்கெலாம் சொல்கிறேன். அடுத்து எக்ஸிக்யூட்டிவ் வந்து பாருங்கள். ஸோ நாடாளுமன்றம் கொண்டு வந்த சட்டத்தை, அந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடிய கடமை எக்ஸிக்யூட்டிவ் இருக்கு. அதே மாதிரி ஒரு நாளும் நிர்வாகத்தை பார்க்கக்கூடிய டே டு டே அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. இந்தியாவோட வெளியுறவு கொள்கையை அவங்க பார்த்துக்கிறாங்க. இன்னைக்கு சவுத் கொரியாவோட ஜனாதிபதி இந்தியாவுக்கு வந்திருக்காரு. இந்தியாவோட துணை ஜனாதிபதி இலங்கைக்கு போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மேற்காசியாவில் நடக்கக்கூடிய போரை வந்து டெய்லியுமே வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நடைமுறை டெய்லி நடக்கக்கூடிய சில நடைமுறைகள் அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், இந்தியாவோட இராணுவம் அப்படிங்கிறத கட்டுப்படுத்துறது. அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லா டெசிஷன், எல்லா சட்டம்,
யாரோட பேர் இல்லை யார் சைன் பண்ணாதான் ஒப்புதல் கொடுத்தாதான் வரும்னா பிரசிடென்ட், ஜனாதிபதி. அரசாங்கத்தை ஹெட் அப்படின்னா பிரைம் மினிஸ்டர், அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய கேபினெட் அமைச்சர்கள் இல்லைனா கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அது வந்து பிரசிடென்சியல் டெமோக்ரஸி, முழுக்க முழுக்க ஜனாதிபதி தான் வந்திருக்காங்க, பார்லிமெண்ட் இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டுமே வந்து வச்சுருக்கோம். மூணாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜுடிஷியரி, நீதிமன்றம். இந்த நீதிமன்றமானது உச்சநீதிமன்றம் சொல்லக்கூடிய அபெக்ஸ் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் இருக்குது. ஸோ எல்லாம் இந்தியா முழுக்க அது வந்து அங்கே சட்டம் ஒன்று ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருதுன்னா சட்டம் வந்து அது எல்லா மாநிலத்துக்கும் அது வந்து அப்ளை ஆகும். ஒரு மாநிலத்துக்கும் உயர்நீதிமன்றம் இருக்குது, ஹைகோர்ட் இருக்குது. அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்தியாவில் ஹையஸ்ட் கோர்ட் சுப்ரீம் கோர்ட், தென் ஒரு மாநிலத்துக்கும் ஹைகோர்ட், ஒரு மாவட்டத்துக்கு இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். ஸோ நம்மளோட அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிக்கல் 13 ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. Any law inconsistent with fundamental rights can be declared as void or unconstitutional ஒரு வார்த்தை. எந்த சட்டமாவது அந்த சட்டம் அடிப்படை உரிமையை மீறுமானால் அந்த சட்டம் செல்லாது என உச்சநீதிமன்றத்தால் தீர்ப்பு வழங்க முடியும். அப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆர்டிகல் 13 நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு சொல்கிறோம், நீதி மறுசீராய்வு அப்படிங்கிறத சொல்கிறோம். அதோட வேலையைத்தான் இந்த இந்தியாவோட சுப்ரீம் கோர்ட் வந்து பார்க்குது. இது எதுக்கு இந்த எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்காக நான் வந்து சொல்கிறேன். லெஜிஸ்லேச்சர், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, தீஸ் ஆர் த 3 ஆர்கன்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் ஆர் டாக்ட்ரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. ஸோ அதையும் வந்து பார்த்துங்க. இப்போ இதெல்லாம் எங்கிருந்து வந்து இதை வந்து நமக்கு வந்து கேள்வியாக கேட்கலாம்ல. இதை வந்து ஆரிஜின் ஆஃப் த டாக்ட்ரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர், இதை பற்றி ஒரு 10 மார்க் கொஸ்டின் எழுதுங்க அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஸோ இதை வந்து பாருங்கள், இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்சு புரட்சியிலிருந்து சில ஐடியாஸ் வந்துருக்குது. உலக வரலாறில் ஃப்ரெஞ்சு புரட்சியை ஏற்படுத்தக்கூடிய சில பேர்னால, அதில் முக்கியமாக ஒருத்தர் மாண்டேஸ்கியூன்னு ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸோ அவர் வந்து ஸ்பிரிட் ஆஃப் த லா அப்படிங்கிற சில விஷயத்தை அவர் எழுதுறாரு. ஸோ அவர் எழுதும்போது அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு அரசாங்கம் அப்படிங்கிறது வந்து வித்தியாசமாக இருக்கணுமே தவிர அரசாங்கம் வந்து நீதித்துறையும் பார்க்க முடியாது, நிர்வாகத்தையும் பார்க்க முடியாது, சட்டமன்றத்தையும் பார்க்க முடியாது. இதை வந்து தனித்தனியாக நீங்கள் பிரித்து வச்சா தான் பார்க்க முடியும்னு சொல்லிட்டு மாண்டேஸ்கியூ அப்படிங்கிறவர் சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி ஜான் லாக்கி, இவர் வெஸ்டர்ன் ஃபிலாசபர், அதாவது பொலிட்டிக்கல் ஃபிலாசபர், அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சட்டம் இயற்றக்கூடியதும் சட்டத்தை நடைமுறைப்படுத்தக்கூடியதும் 2 வேற டிபார்ட்மெண்ட், லெஜிஸ்லேச்சர் வேற, எக்ஸிக்யூட்டிவ் வேற அப்படின்னு சொல்கிறார். மாண்டேஸ்கியூ 3வது சொல்கிறாரு, நீதிமன்றத்தை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார். அப்போ ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் 10 மார்க் கொஸ்டின், அதுக்கு பதில் எழுதும் போது இந்த மாதிரி கொஸ்டினுக்கு செப்பரேஷன் ஆஃப் பவர் ஆரிஜினேட் ஃப்ரம் த ஐடியா ஆஃப் மாண்டேஸ்கியூ. மாண்டேஸ்கியூ என்கிற மேற்கத்திய தத்துவ ஞானி மூலமாக இந்த செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படிங்கிறது வந்தது அப்படின்னு எழுதும். அதை பின்ன வந்து ஜான் லாக்கி அப்படிங்கிறவர் அதை வந்து சொல்கிறாரு. அப்போ என்னன்னா, எந்த ஒரு அரசாங்கமும் தன் கையில் அதிகாரத்தை அதிகமாக எடுத்து மக்களோட உரிமையை பறிக்க முடியாது. அதை கட்டுப்படுத்துறதுக்காக தான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை பேசுகிறோம். அரசாங்கம் நடத்தக்கூடிய அந்த துறையானது எந்த துறையாக இருந்தாலும் ஸோ கவர்மெண்ட் மிஷனரின்னு சொல்கிறோம், அது வந்து எஃபிஷியண்ட்டாக நடக்கணும், அது முக்கியமானது. இதைத்தான் நம்ம டாக்ட்ரின் ஆஃப் செப்பரேஷன் ஆஃப் பவர் அப்படிங்கிறத சொல்கிறோம். சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து இதையே வந்து இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டத்தில் வந்து நம்ம பார்க்கும்போது நம்மளோட நாடாளுமன்றம் முதன்மையானதா இல்லை நீதிமன்றம் முதன்மையானதா அப்படிங்கிறத பார்க்கணும். அது இங்கிலீஷில் என்ன சொல்கிறோம்னா பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டி விசஸ் ஜுடிஷியல் சூப்பர்மெசி அப்படிங்கிறத சொல்கிறோம். ஸோ இதில் பாருங்க, பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டின்னு சொல்லக்கூடியது நாடாளுமன்றத்துக்கு தான் உங்களுக்கு வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். இதுக்கு வந்து எங்கன்னா இது வந்து பிரிட்டிஷோட மாடல் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். பிரிட்டிஷை நாட்டை பொறுத்த வரைக்கும் அங்கே நாடாளுமன்றத்துக்கு அதிகமான பவர் கொடுத்துருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டோட பவர் கொடுத்துருக்காங்க. ஈவன் வந்து நீதிமன்றம் சொல்கிறத வந்து விதி மீறி கூட நாடாளுமன்றத்தினால உங்களால் சட்டம் கொண்டு வர முடியுங்கிறது தான் பிரிட்டிஷோட அரசியலமைப்பு சட்டமாக இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா யூகே வந்து ஜட்ஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து லெஜிஸ்லேஷன் நாடாளுமன்றம் சொல்கிறதுக்கு வந்து அவங்க கட்டுப்படணும். அதுவே அமெரிக்கா மாடலை பொறுத்த வரைக்கும் வந்தீங்கன்னா அங்கே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் அமெரிக்கா உச்சநீதிமன்றத்துக்கு நீதி மறுசீராய்வு பண்ணுறதுக்கான அதிகாரம் இருக்குது. தட் இஸ் நோன் ஆஸ் ஜுடிஷியல் ரிவ்யூ.
ஸோ அது மட்டும் கிடையாது, நாடாளுமன்றத்தில் ஏற்றக்கூடிய சட்டத்தை செல்லாதுன்னு அறிவிக்கலாம். நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் ஆர்டிகல் 13 வச்சுருந்தோம். அது வந்து அங்கே அமெரிக்காவில் சொல்கிறாங்க. ஸோ அதனால தான் அங்கே வந்து உச்சநீதிமன்றம் தான் அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாக்கிறது. ஸோ இது எல்லா துறையும் வந்து செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட்டு தான் வந்து பார்க்குது. ஸோ அப்போ ஒரு மாடல் பார்லிமெண்ட்டு தான், தட் இஸ் நாடாளுமன்றத்தோட இறையாண்மை தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து பிரிட்டிஷ் மாடல். அதே மாதிரி உச்சநீதிமன்றத்தோட சூப்ரிமசி தான் முக்கியமானது அப்படிங்கிறது அமெரிக்காவோட மாடலாக வந்து இருக்குது. ஆனால் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு வந்து ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 25 வருஷம் நாடாளுமன்றம் வந்து நிறைய டைம் வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது கொண்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் கேசவானந்தா பாரதி கேஸ் வந்த பிறகு என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளதும் கிட்டத்தட்ட அமெரிக்காவோட மாடலையும் எடுத்து நீ எந்த சட்டம் கொண்டு வந்தாலும், நீங்கள் எந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்தாலும், எந்த நீங்கள் ரூல்ஸ் கொண்டு வந்தா கூட அதை மறுசீராய்வு பண்ணுறதுக்கான அதிகாரம் உச்சநீதிமன்றத்துக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தோம். அதுக்கப்புறம் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய மாடல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்லிமெண்ட்ரி சாவர்னிட்டியும் இருக்குது, ஜுடிஷியல் சுப்ரமசியும் இருக்குது. ஒரு சில இடத்துல நாடாளுமன்றம் தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தலாம், சட்டத்தை கொண்டு வரலாம். ஆனால் அந்த சட்டம் அடிப்படை உரிமையை மீறாமல் இருக்கும். அப்படி மீறிச்சுன்னா நீதிமன்றம் உள்ள வரலாம். ஸோ நீதிமன்றமும் எந்த சட்டத்தை வேணால் மறுசீராய்வு அப்படிங்கிறது பண்ணலாம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே வந்து பேலன்ஸ் ஆகுது. இதை நீங்கள் நல்லா கவனமாக தெரிஞ்சுங்க. இது மெயின்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளது டைப் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து பார்க்கணும். உலகத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகள் வந்து அரசியலமைப்பு சட்டத்தை எழுதிக்கிறாங்க, சில நாடுகள் எழுதலை, அன்ரிட்டன் மரபு ரீதியாக வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை தான் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ பாருங்கள், ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது தெளிவாக எல்லா ஒரு கொள்கை, உரிமை, அரசாங்கத்தோட கட்டமைப்பு எல்லாமே தெளிவாக நம்ம வந்து எழுதியிருந்திருப்போம். இந்தியாவோட கான்ஸ்டியூஷன் எக்ஸாம்பிள் எழுதிக்கலாம். ஸோ நமக்கு தெரியும், கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷத்துக்கு மேலே வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டமானது எழுதப்பட்டது. தெளிவாக ஒரு இதுவும் அரசு சட்டமும் நமக்கு எழுதப்பட்டிருக்குது. யூஎஸ் கான்ஸ்டியூஷன் அதையும் சொல்கிறாங்க, 1887 90 அந்த காலகட்டத்தில் வந்து எழுதுனது. அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் டாக்குமெண்ட் இருக்காது. பல இடத்துல இருந்து அவங்க வந்து சில அரசுக்கான அந்த முறைகளை வந்து நடைமுறைகளை வந்து எடுப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து பிரிட்டிஷோட கான்ஸ்டியூஷன் வந்து சொல்லலாம். அந்த நாடு வந்து மக்கள் தொகை கம்மியாக இருக்கிறது, இந்த மாதிரி காரணத்தினால அது வந்து எழுத தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. பட் இந்தியன் கான்ஸ்டியூஷன் இஸ் அ வெல் ரிட்டன் கான்ஸ்டியூஷன். ஸோ வெல் டிஃபைன்டு கான்ஸ்டியூஷன். அது உங்களுக்கு அது தெளிவாக வந்து எழுதப்பட்டிருக்குது. எல்லா சாப்டர் வைஸாகவும் நீங்கள் இருக்குது, நீங்கள் அதை எடுத்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம ஓவராலாக வந்து பார்க்குறோம் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில். ஸோ ஒரிஜினலி அப்படிங்கிறது எழுதப்பட்ட அந்த இம்ப்ளிமெண்ட் பண்ண அந்த 1950 395 ஆர்டிகல்ஸ், 22 பார்ட்டு, 8 ஷெடியூல் அப்படிங்கிறது பார்க்கணும். இன்னைக்கு 465 ஆர்டிகலுக்கு மேலே போயிருச்சு. 25 பகுதிகள், 12 அட்டவணை அப்படிங்கிறது சொல்கிறோம். கிட்டத்தட்ட 106 அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ நமக்கு தெரியும், பார்ட்ஸ் அப்படின்னு வந்து நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒன்று சொல்கிறோம், அது பகுதிகள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு புக்கோட இண்டெக்ஸ் பேஜில் சாப்டர் எப்படி இருக்குமோ அந்த சாப்டர் வைஸாக நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அரசியலமைப்பு சட்டத்தோட அந்த சாப்டர் வச்சுருக்கிறோம். அதுக்கு பேர் பார்ட். அந்த பார்ட்டுக்குள்ளேயே ஒரு சாப்டருக்கும் சில ஆர்டிகல்ஸ் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம சரத்து அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல், அது வந்து நம்ம அட்டவணைன்னு சொல்கிறோம். அரசியலமைப்பு சட்டத்தின் சில முக்கியமான சிறப்பு அம்சங்களை வந்து நம்ம அங்கே வச்சிருக்கிறோம். அங்கே வச்சா வந்து அதுக்கு சில பவர் இருக்குன்னு அர்த்தம். அதுக்கான ஒரு இது வந்து நம்ம 8 அட்டவணை அப்படிங்கிறது ஆரம்ப கட்டத்தில் வச்சுருந்தோம். இன்னைக்கு வந்து 12 ஷெடியூலாக வந்து வந்திருக்கு. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட், அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை எதையாவது மாற்றணும் அப்படின்னா நம்ம அதை நாடாளுமன்றத்தில் தான் சட்ட திருத்தம் பண்ண முடியும். அப்போ நமக்கு வந்து ஆர்டிகல் 268ன்னு சொல்கிறோம், ஆர்டிகல் 269 சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் நம்ம வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண பிறகு தான் ஜிஎஸ்டி அப்படிங்கிறதே நம்ம வந்து கொண்டு வந்தோம். 269A இது ஜிஎஸ்டி கவுன்சிலுக்குலாம் வந்து ஒரு ஆர்டிகல் கொண்டு வந்துருக்கோம். ஸோ அப்போ வந்து இது 2017 நமக்கு வந்து அரசியலமைப்பு சட்ட திருத்தம் வந்து பாஸ் பண்ண பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்துடும். அப்போ அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு ஆர்டிக்கல் நீங்கள் ஆட் பண்ணாலும் நீங்கள் வந்து சட்ட திருத்தம் பண்ணணும், ஒரு ஆர்டிக்கல் எடுத்தாலும் சட்ட திருத்தம் பண்ணணும். அதை நம்ம வந்து டீப்பாக வந்து அமெண்ட்மெண்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷனோட சாப்டரில் நம்ம அதை பற்றி பார்க்கலாம். இது ஓவராலாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ நீங்கள் இங்கே வந்து பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு பார்ட்டோட இதை பகுதிகளை பற்றி கொடுத்துருக்குறாங்க. ஏன் இதை வந்து பார்க்குறோன்னா, இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ப்ரிலிம்ஸ்க்கு எது முக்கியமானது, மெயின்ஸ்க்கு எது முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க போகிறோம்.
டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும் நமக்கு ப்ரிலிம்ஸில் கிட்டத்தட்ட எல்லா சாப்டர்லையும் எல்லா ஆர்டிக்கலையும் கவர் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டர் இருக்கு. இந்தியாவோட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்கள். ஒரு 4 ஆர்டிக்கல் தான் இருக்குது. 1, 2, 3, 4. பகுதி 1 இது ப்ரிலிம்ஸ்லையும் கேட்டிருக்கிறாங்க. ஏன்னா அந்த சாப்டரோட உள்ளே போய் படிச்சிங்கன்னா இந்தியாவோட மாநிலங்களுக்கான அந்த எவல்யூஷன் பற்றி கொடுத்துருப்பாங்க. எந்தெந்த மாநிலம் வந்து எப்போ உருவாச்சு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் எந்த சட்ட திருத்தத்தில் சில பகுதிகளை நம்ம வந்து உள்ளே சேர்த்தணும்னு கொடுத்துருந்துருப்பாங்க. பேரை மாற்றுறது, புது மாநிலங்களை கொண்டு வருது, அதுக்கான அதிகாரம் எந்த ஆர்டிக்கல் இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. அப்போ இது ப்ரிலிம்ஸ்லையும் வரலாம், மெயின்ஸ்லையும் வரலாம். இப்போ பார்ட் 2 வந்து பாருங்க, சிட்டிசன்ஷிப். நீங்கள் வந்து ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் 5, 6, 7, 8, 9, 10, 11 பகுதி 2 நீங்கள் சிட்டிசன்ஷிப் படிச்சிடலாம். இப்போ டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட் என்ன செய்வாங்கன்னா, சிட்டிசன்ஷிப்பை படிச்சுட்டேன், நான் வந்து புக் வச்சுக்கிறேன், நான் படிச்சுட்டேன், அதை வச்சு நான் ப்ரிலிம்ஸ் போட்டுறேன்னு சொல்லுவோம். நீங்கள் 2020க்கு மேலே வந்த குரூப் 1 கேள்வியெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸில் அவங்க கேட்டது இதே குடியுரிமை சட்ட சம்மந்தப்பட்ட சிஏஏ என்ஆர்சிலாம் அவங்க கேட்டிருக்காங்க. சிஏஎன்ஆர்சிலாம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ். நீங்கள் வந்து 2020க்கு மேலே வந்த அந்த சட்ட திருத்தமானது, தட் இஸ் அந்த கவர்மெண்ட் கொண்டு வந்த அந்த கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸை படித்தா தான் உங்களுக்கு என்னன்னு தெரியும். இன்றைக்கி நம்ம சென்சஸ்ன்னு சொல்கிறோம், தொகுதியோட மறுசீரமைப்பு டீலிமிட்டேஷன் சொல்கிறோம், பெண்களுக்கு இடஒதுக்கீடுன்னு சொல்கிறோம். அப்போ இதெல்லாம் நீங்கள் வந்து டெய்லி நீங்கள் வந்து படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் ப்ரிலிம்ஸுக்கே நீங்கள் எழுத முடியும். இல்லை நான் வந்து ஏதோ சமைச்சர் படிச்சிருக்கேன், நான் வந்து அது போதும், நான் டெஸ்ட் எழுதி பார்த்தேன். டெஸ்ட் ப்ராக்டிஸ் தான், சமைச்சர் புக்கு உங்களுக்கான பேசிக்ஸ் தான். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இதை பண்ணிங்கன்னா பத்தாது. நீங்கள் கிளாஸ் நடத்துறதையும் கிளாஸோட நோட்ஸு, அது போக டெய்லி நியூஸ் பேப்பர் இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருந்தா மட்டும்தான் உங்களுக்கு அது புரியும். அப்போ இந்த பகுதி 2 இப்போவே கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் பண்ணாதான் ப்ரிலிம்ஸ்க்கே நீங்கள் அட்டன் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸோ பகுதி 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் 12 to 35 அது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே இந்த அடிப்படை உரிமையில எப்படி கேள்வி கேட்பாங்க அப்படின்னா, ஒரு சில ஆர்டிக்கல் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து கேட்பாங்க, ஒரு சில ஆர்டிக்கல் வந்து ரொம்ப டெக்னிக்கலாக வந்து கேட்பாங்க. அப்போ ஆர்டிக்கல் 21லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ ப்ரிலிம்ஸ்க்கும் வருது, மெயின்ஸ்க்கும் வருது. ஏன்னா அது வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து இல்லை ஒரு ரைட் ஈக்குவாலிட்டி அப்படின்னா எத்தனை ஆர்டிக்கல், அந்த மாதிரிலாம் சிம்பிளாகவும் கேட்குறாங்க. அப்போ இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கொஞ்சம் புரிஞ்சு அதை வந்து தீரியாகவும் நீங்கள் வந்து ஆன்சர் ரைட்டிங் எழுத தெரிஞ்சுருந்துருக்கணும். கரண்ட் அஃபேர்ஸில் எந்த கேஸ் எதை பற்றி சொல்கிறாங்க அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும். இப்போ சபரிமலா பற்றி போயிட்டுருக்கு ஆர்டிக்கல் 25 வச்சு. சபரிமலாவோட ஜட்ஜ்மெண்ட்டை 2018 கொடுத்ததை 9 அமர்வு கொண்ட உச்சநீதிமன்றம் இது வந்து திருப்பி மறுசீராய்வு வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி கதைலாம் நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கை வைக்க முடியும். அடுத்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி 4வது பகுதி. ஸோ அரசு நெறிமுறை கொள்கைகள். நம்ம இன்னைக்கு 33% பெண்களுக்கு இடஒதுக்கீடு நாடாளுமன்றத்தில் கொண்டு வரல அப்படிங்கிறது நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். ஆனால் வந்து இன்னைக்கு உள்ளாட்சியில் நம்ம கொண்டு வந்துருக்கிறோம். உள்ளாட்சியில் கொண்டு வரக்கு முன்னாடி அந்த விஷயம் எதில் இருந்தது அப்படின்னா அரசு நெறிமுறை கொள்கைகளோட சாப்டர்ஸ் தான் இருந்துச்சு. அதைத்தான் 1992 73வது மற்றும் 74வது சட்ட திருத்தமாக நாம் அதை நடைமுறைப்படுத்திருக்கோம். அப்போ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சாதான் உங்களால் வந்து அது கரண்ட் அஃபேர்ஸில் லிங்க் பண்ணி உங்களால் வந்து அது எழுத முடியும். ப்ரிலிம்ஸ்க்கும் டிபிஎஸ்பியோட ஆர்டிகல்ஸ் வந்து நிறைய வந்து கேட்குறாங்க, மெயின்ஸ்க்கும் வந்து கேட்குறாங்க. ஸோ அதை கவனமாக வந்து பார்த்து. அடுத்த அடிப்படை கடமைகள், தட் இஸ் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் புதுசாக ஆட் பண்ணுது. அடுத்து 2 பகுதி 5 மத்திய அரசாங்கம், அதே மாதிரி பகுதி 6 ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசாங்கம், யூனியன் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட். கம்ப்ளீட்டாகவே நீங்கள் வந்து அதில் இருக்கக்கூடிய எக்ஸிக்யூட்டிவ், லெஜிஸ்லேச்சர், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட், ஜுடிஷியரி, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லாமே உங்களுக்கு வந்து கவர் ஆயிரும். இதில் ஒரு சாப்டர் உங்களுக்கு கேள்வியாக தான் வரும். அரசாங்கம் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஜனாதிபதியோட தேர்தல் முறையை கேட்கலாம், ஜனாதிபதியோட பவர்ஸை பற்றி மெயின்ஸில் வந்து கேட்கலாம். அதே மாதிரி நாடாளுமன்றத்தை மட்டும், பார்லிமெண்ட் மட்டும் நீங்கள் தனி சப்ஜெக்டாகவே நீங்கள் பார்க்கலாம். ஆர்டிக்கல் 78லேருந்து 122 வரைக்கும் இருக்குது பார்லிமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். அப்போ டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஆர்டிக்கலுமே நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த ஆர்டிக்கல் அந்த ஆர்டிக்கல் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, நீங்கள் மொட்டை மனப்பாடம் அப்படிங்கிறது பண்ணிங்கன்னா மாட்டிக்கிங்க. தெளிவாக அந்தந்த சாப்டருக்கு அந்த செட் ஆஃப் ஆர்டிக்கலை நீங்கள் வந்து படிச்சிருந்தா மட்டும்தான் நீங்கள் வந்து அந்த கான்ஸ்டியூஷனை வந்து கரெக்டாக வந்து இங்கே ப்ராப்பராக வந்து பண்ண முடியும். ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட் பகுதியை வந்து 6 அப்படிங்கிறத வந்து பார்க்குறீங்க. ஸோ பகுதி 7 நம்ம இப்போ அதை டெலீட் பண்ணிட்டோம். ஸோ 8 யூனியன் பிரதேசங்கள், யூனியன் டெரிட்டரி. இப்போ 5 மாநில தேர்தலில் ஒரு யூனியன் பிரதேசம்
பாண்டிச்சேரிக்கு தேர்தல் நடந்திருக்குது. ஸோ அதுக்கான ரிசல்ட் வந்து மே 4ஆம் தேதி வரப்போகுது. அப்போ அந்த பாண்டிச்சேரியில் இப்படி சட்டசபை இருக்குது. அதே வந்து நீங்கள் லடாக் எடுத்தீங்கன்னா ஏன் சட்டசபை இல்லை. டெல்லி யூனியன் பிரதேசம் வேற மாதிரி இருக்குது. அந்தமான் நிக்கோபார் தீவுகள் வேற மாதிரி இருக்குது. இதையெல்லாம் நீங்கள் யூனியன் பிரதேசம் சாப்டரில் படிப்பீங்க. அடுத்து இது பஞ்சாயத்து அண்ட் முனிசிபாலிட்டி. நம்ம சொன்ன மாதிரி 73வது 74வது சட்ட திருத்தத்தில் கொண்டு வந்தோம். இந்த உள்ளாட்சி பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுருக்கணும். மத்திய அரசு நிதி ஆணையத்திலேருந்து எப்படி வருது, மாநில நிதி ஆணையத்திலேருந்து எப்படி வருது, தேர்தல் எப்படி நடத்துகிறாங்க, உள்ளாட்சி தேர்தல் நடத்துறதுக்கு மாநில தேர்தல் ஆணையம் தான் நடத்த முடியும், அவங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, இதோட ஆர்டிக்கல்லாம் கேட்பாங்க. இதில் இருக்கக்கூடிய சிங்கிள் ஆர்டிக்கல் கூட தனித்தனியாக கூட எடுத்து என்ன கேட்டிருக்காங்கன்னா யூபிஎஸ்சியோட குரூப் 1 அண்ட் குரூப் 2 ப்ரிலிம்ஸில் கேட்டிருக்காங்க. நீங்கள் செக் பண்ணலாம். எலெக்ஷன் கமிஷனுக்கான ஆர்டிக்கல் என்ன, உள்ளாட்சி தேர்தலில் ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் கேட்டிருக்கிறாங்க. 243 சம் கே இந்த மாதிரிலாம் வருதுல்ல, அந்த மாதிரிலாம் கேட்டிருக்கிறாங்க. அடுத்து 9B அப்படிங்கிறது 97வது சட்ட திருத்தம் 2011 புதுசாக கூட்டுறவு சங்கங்கள் நான் கொண்டு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அதுக்கு நம்ம அரசியல் அந்தஸ்து கொடுத்துருக்குறோம். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அதுதான் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ். பகுதி 10 இது வந்து ஷெட்யூல் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ், அட்டவணை மற்றும் மலைவாழ் மக்களுக்கான நிர்வாகம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் நம்ம எப்படி எழுதியிருக்கிறோம், அது எப்படி செயல்படுது, 5வது அட்டவணைனா என்ன, 6வது அட்டவணைனா என்ன, அந்த மக்களுக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அதில் ஏதாவது விதி மீறி இருக்குதா இல்லையா, இதையெல்லாம் நம்ம பகுதி 10 வந்து படிப்போம். இன்னொன்று நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், இந்த கான்ஸ்டியூஷன் பாலிட்டி சப்ஜெக்டை நீங்கள் படித்தா மட்டும்தான் உங்களால் வந்து இந்தியன் சொசைட்டி அப்படிங்கிற பேப்பரை நீங்கள் வந்து மெயின்ஸில் மேனேஜ் பண்ண முடியும். ஏன்னா இதுலேருந்து தான் உங்களுக்கு வந்து இப்போ நம்ம டிரான்ஸ்ஜெண்டர் ரைட்ஸ் அப்படிங்கிறது நிறைய கேஸ் படிச்சிருப்பீங்க, சபரிமலா பார்த்துருப்பீங்க, பெண்களுக்கான பிரச்சனைகளை படிப்போம். இது எல்லாமே எங்கே தான் வருது அப்படின்னா அரசியலமைப்பு சார்ந்த விஷயமா தான் இருக்குது. அப்போ சட்டம் அரசியலமைப்பு சார்ந்து நீங்கள் கோட் பண்ணி எக்ஸாம்பிள் கொடுத்து தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், மெயின்ஸில் இந்தியன் சொசைட்டி அப்படிங்கிறத நீங்கள் எழுத முடியும். ஸோ அதனால் அந்த மாதிரி தான் இந்த பார்ட்டில் வந்து இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து அந்த சாப்டர் வரும்போது நம்ம வந்து பார்த்துக்கலாம். பகுதி 11 மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கக்கூடிய சட்டமன்ற ரீதியான உறவுகள், நிர்வாக ரீதியான உறவுகள், லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஒரு நாளும் நிர்வாகத்தில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வரும், அங்கே இருக்கக்கூடிய ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், மாநிலத்தில் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோட எதை மாதிரி வந்து மீட்டிங் கண்டக்ட் பண்ணுவாங்க, சட்டம் இயற்றக்கூடியதில் யாருக்கு என்ன அதிகாரம் இருக்குது, மாநில பட்டியல்னா மாநில சட்டமன்றம் மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும், மத்திய பட்டியல்னா மத்திய அரசு மட்டும்தான் சட்டம் இயற்ற முடியும், பொது பட்டியல்னா 2 பேரில் யார் வேணால் சட்டம் இயற்றலாம், புதிய கல்விக் கொள்கை, ஸோ அதெல்லாம் எஜுகேஷன் அப்படிங்கிறது இப்போ எதில் இருக்குன்னா பொது பட்டியல் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் இந்த ஆர்டிக்கலை படிப்பீங்க. அதுலேயும் ரொம்ப முக்கியமானது இந்த 245லேருந்து 263 இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸை குரூப் 1 ப்ரிலிம்ஸை ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்காங்க. ரேண்டமாக அவங்க என்ன கேட்பாங்கன்னா 248 கேட்டுருக்கிறாங்க, 254 கேட்டுருக்கிறாங்க, 262 கேட்டுருக்கிறாங்க. இது எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் எந்த சாப்டரையும் நீங்கள் ப்ரிலிம்ஸ்க்கு விட முடியாது. பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு சாப்டரும் முக்கியம், ஒரு ஆர்டிக்கலும் முக்கியம். அதை நீங்கள் மனப்பாடம் பண்ண முடியாது. நீங்கள் டெய்லியுமே நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் டெய்லியுமே அந்த சாப்டர் கரெக்டாக வந்து கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தால் தான் உங்களால் அதை பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி பாருங்கள், ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்டது கம்ப்ளீட்டாக வந்து இருக்குது, நிதி சம்மந்தப்பட்டது இதுக்குள்ளே தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ஜிஎஸ்டியை நம்ம வந்து கொண்டு வந்துடும். இப்போ ஜிஎஸ்டி வந்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய சில ஆர்டிகல்ஸ் இப்போ கேட்கறது இல்லை. ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்டதை ஆர்டிக்கல் இந்த கடைசி 5 வருஷத்தில் குரூப் 1 குரூப் 2 எல்லா தேர்வுலையும் நீங்கள் அந்த கொஷினை பார்த்துருந்துருக்கலாம். அப்போ இந்த நிதி ஆணையம் சம்மந்தப்பட்டது, நிதி ஆயோக் சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி சம்மந்தப்பட்டது தான் இந்த பகுதி 12 வரும். இதில் கொஞ்சம் பொருளாதார சம்மந்தப்பட்ட எக்கனாமி சம்மந்தப்பட்ட சில விஷயங்களையும் நீங்கள் இதை படிப்பீங்க. ஸோ 13 இதெல்லாம் வர்த்தகம், இந்தியாவோட மாநிலங்களுக்கு இடையான வர்த்தகம், இப்போ ஐஜிஎஸ்டின்னு சொல்கிறோம், அதை சம்மந்தப்பட்டது. பகுதி 14 மத்திய தேர்வாணையம், மாநில தேர்வாணையம் பற்றிய டிஎன்பிசின்னு சொல்கிறோம். ஸோ அதுக்கு என்ன ஆர்டிக்கல், யூபிஎஸ்சி அது என்ன ஆர்டிக்கல், அது யார் கண்டக்ட் பண்ணுறாங்க, அந்த உறுப்பினர்கள் யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணுறாங்க, அதுக்கு என்ன அதிகாரம் இருக்குது, எப்படி ரெக்ரூட் பண்ணுறாங்க, இதெல்லாம் வந்து அதில் இருக்கும். நம்ம அந்த சாப்டர் வரும்போது நம்ம அதை பற்றி பார்ப்போம். பகுதி 14A சொல்லக்கூடியது தீர்ப்பாயங்கள், ட்ரிபியூனல்ஸ். நீதிமன்றம் தவிர நீதிமன்றத்தினால பல கேஸ்கள் பார்க்க முடியாதுங்கிறதுக்காக ஒரு சில விஷயத்துக்கு நம்ம வந்து தீர்ப்பாயம் வச்சுக்கிறோம். எக்ஸாம்பிள், தேசிய பசுமை தீர்ப்பாயம், நேஷனல் கிரீன் ட்ரிபியூனல், நிர்வாக தீர்ப்பாயங்கள், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ட்ரிபியூனல்,
ஜிஎஸ்டி தீர்ப்பாயம், இந்த மாதிரி நிறைய வந்து வச்சுருக்கோம்ல, அதுதான் நம்ம தீர்ப்பாயங்கள் ட்ரிபியூனல்ஸ்னு சொல்லக்கூடியது. இது யூபிஎஸ்சி நம்ம டிஎன்பிஎஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மெயின்ஸில் வந்து இது கொஷின் கேட்டிருக்காங்க. குரூப் 1ல் இந்த ட்ரிபியூனல்ஸ் பற்றியே நம்மளுக்கு ஸ்பெசிஃபிக்காக கொஷின் கேட்டிருக்கிறாங்க. பகுதி 15 தேர்தல் ஆணையம் ரொம்ப முக்கியமான ஒரு பார்ட்டு. ப்ரிலிம்ஸ்லேயும் வருது, மெயின்ஸ்லேயும் வருது. அது போக இப்போ எத்திக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்தல் முறையாக நடத்துறது, இந்த மாடல் கோட் ஆஃப் கண்டக்டை வயலேட் பண்ணுறது, தேர்தலுக்கு பண விநியோகம் பண்ணக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் வந்து எத்திக்ஸ்லேயும் வரும். ஒரு பாலிட்டி சப்ஜெக்டை நீங்கள் முறையாக படிச்சிங்கன்னா சொசைட்டியும் நீங்கள் பண்ண முடியும், எத்திக்ஸும் பண்ண முடியும். அது மைண்டில் கவனமாக ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் ஒரு சப்ஜெக்டை படிக்கல, நான் இந்த சப்ஜெக்ட் தனியாக படிக்கிறேன், நான் அந்த சப்ஜெக்ட் தனியாக படிக்கிறேன், இப்படிலாம் வந்து குரூப் 1ல இந்த காலகட்டத்தில் படிக்க முடியும். நீங்கள் படிக்கக்கூடிய சப்ஜெக்டை வேறு சப்ஜெக்டோட எப்படி லிங்க் பண்ணுறீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ இந்த எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. பகுதி 16 ஒன்று வந்து பார்க்குறீங்க. அந்த பகுதி 16 வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன் சம்மந்தப்பட்டது. அப்போ அந்த எலெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில சர்டன் கிளாஸஸ் சம்மந்தப்பட்டது. அதாவது சில ஓபிசி, எஸ்சி, எஸ்டிக்கெலாம் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா இடஒதுக்கீடு அப்படிங்கிறது நம்ம வழங்குறோம். இந்த இடஒதுக்கீடு கொடுக்குறப்ப நம்ம வந்து தேர்தலையும் கொடுக்கணும், அதே மாதிரி நம்மளோட அந்த அதிக அரசாங்க வேலைகளையும் கொடுக்கணும். அது எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறது பார்க்குறோம். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் தேசிய ஆணையம் அட்டவணை மக்களுக்கு இருக்குது, தேசிய ஆணையம் மலைவாழ் மக்களுக்கு இருக்குது, தேசிய ஆணையம் ஓபிசிக்கு இருக்குது. இதுக்கெல்லாம் ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. இதை படித்தாதான் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த மக்களுக்கு என்ன மாதிரி சிக்கல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாழ்வாதாரத்தில் அவங்களோட அந்த சுற்றுச்சூழல் சம்மந்தப்பட்ட அந்த பாதுகாப்பில் இதெல்லாம் உங்களுக்கு என்விரான்மெண்ட் பயோடைவர்சிட்டியில் மெயின்ஸ்க்கு யூஸ் ஆகும். ஸோ இது சாப்டர் ரொம்ப முக்கியம். பகுதி 17 இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜஸ், மொழிகள். ஸோ 22 மொழிகள் வந்து இருக்குது. அது சம்மந்தப்பட்ட ஆர்டிக்கல் இதில் வந்து இருக்குது. பகுதி 18 எமர்ஜென்சி, அவசர நிலை பிரகடனம். இந்த சாப்டர் மெயின்ஸ்லேயும் கொஷின் வருதும், ப்ரிலிம்ஸ்லேயும் கொஷின் வரும். நேஷனல் எமர்ஜென்சி தேசிய லெவலில் போடுறது, மாநில போடக்கூடிய மாநில இந்த எமர்ஜென்சி, இதெல்லாம் என்னென்ன ஆர்டிக்கல் எப்படி அப்ளை ஆகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ அதே மாதிரி இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் குரூப் 1 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்து ரிப்பீட்டடாக கொஷின் வரும். எஸ்ஆர் பொம்மை கேஸ் அப்படின்னு கேட்பாங்க குரூப் 1 மெயின்ஸில். அந்த எஸ்ஆர் பொம்மை கேஸ்லாம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா இந்த சாப்டர் நீங்கள் வந்து முறையாக படிச்சிருந்தா தான் உங்களுக்கு புரியும். அது கரண்ட் அஃபேர்ஸோட லிங்க் வந்து வேணும். அடுத்து பகுதி 20 அரசியலமைப்பு சட்ட திருத்தம், கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட். பகுதி 19 பிற முக்கியமான சில அம்சங்கள் இருக்கக்கூடியது, மிசெல்னியஸ், ரேண்டமாக இதில் கவர் ஆகாதது வந்து கொடுத்துருந்துருப்பாங்க. பகுதி 21 சில மாநிலங்களுக்கு வழங்கப்பட்ட சிறப்பு அந்தஸ்துகள். ஜம்மு காஷ்மீருக்கு இருந்தது, எடுத்துட்டோம். நாகாலாந்து, மணிப்பூர், 371A, பின்லாம் சொல்கிறோம்ல, அந்த மாதிரி இருக்கக்கூடிய சில சிறப்பு அம்சங்கள் பகுதி 21. அடுத்து பகுதி 22 இது மொழி சம்மந்தப்பட்டது, சில சட்ட திருத்தங்கள் சம்மந்தப்பட்டதெல்லாம் இந்த பகுதி 22ல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுதான் நம்ம பார்ட் அப்படின்னு சொல்கிறோம். அதில் பார்ட் 7 நம்ம வந்து டெலிட் பண்ணிட்டோம். 7வது சட்ட திருத்தம் மாநிலங்களை பிரிக்கும் போது, மொழிவாரி மாநிலங்களை பிரிக்கும் போது நம்ம எடுத்துட்டோம். பகுதி 4A, பகுதி 14Aலாம் 42வது சட்ட திருத்தம் 1976 கொண்டு வந்தோம். பகுதி 9A, பகுதி 9B இதெல்லாம் வந்து பின்னாடி சட்ட திருத்தம் மூலமாக, ஒன்று 73, 74 சட்ட திருத்தம், இன்னொன்று 97 சட்ட திருத்தம் மூலமாக கொண்டு வந்தது. இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய எல்லா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுமே நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் மெயின்ஸ்லையும் ப்ரிலிம்ஸ்லையும் கேட்ட கேள்வி. ப்ரிலிம்ஸில் முக்கியமாக கேட்டிருக்காங்க. 42வது சட்ட திருத்தம் எல்லா மாணவர்களுக்கும் அது பொதுவாக தெரியும். 97 சட்ட திருத்தம், 74வது சட்ட திருத்தம். இதெல்லாம் பகுதிகளில் நம்ம என்னென்ன பண்ணோம் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அடுத்து வந்து பார்க்குறோம் அட்டவணைகள். இந்த ஷெடியூல் அப்படிங்கிறத நம்ம கான்ஸ்டியூஷனில் வந்து பார்க்குறோம். இந்த ஷெடியூல் பற்றி ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்கள் வந்து உள்ளே போனால் தான் உங்களுக்கு வந்து அந்த டாபிக் வந்து உங்களுக்கு புரியும். நம்ம எழுதும்போது, நம்ம அரசியலமைப்பு சட்டத்தில் நடைமுறைப்படுத்தும் போது 1950ல் 8 தான் அட்டவணைகள் வந்து ஒரிஜினல் கான்ஸ்டியூஷனில் இருந்தது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு 4 ஷெடியூலை ஆட் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு நம்ம 12 ஷெடியூல் வச்சுருக்கோம். ஸோ 9, 10, 11, 12. ஸோ அது நம்ம என்ன அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ பாருங்கள், முதலாவது அட்டவணையானது இந்தியாவோட மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களோட பெயர்கள், அந்த டெரிட்டோரியல், அதாவது அந்த எல்லை சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இதை வந்து சொல்கிறது தான் ஷெடியூல் 1 அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.
ஆர்டிக்கல் 1லேருந்து 4 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அட்டவணையில் இருக்கக்கூடிய ரெண்டாவது பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து சில முக்கியமான அரசியலமைப்பு ரீதியாக இருக்கக்கூடிய தலைவர்கள், அந்த தலைவர்களோட சேலரி, அலவன்சஸ், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ப்ரிவிலேஜஸ் இதெல்லாமே இருக்குது. முக்கியமாக ஜனாதிபதி, ஆளுநர்கள், சபாநாயகர், துணை சபாநாயகர், இந்த மாதிரி இருக்கக்கூடிய நீதிமன்றத்தோட நீதிபதிகள், இவங்களுக்கான சில சிறப்பம்சங்கள் இருக்கக்கூடியதான் இந்த 2வது அட்டவணை அப்படிங்கிறத சொல்கிறேன். 3வது அட்டவணை அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அவங்களோட பதவி பிரமாணம் எடுக்கும்போது அவங்க சில ஓத் அண்ட் அஃபர்மேஷன்ஸ் எடுக்கும்போது சில வார்த்தைகள் வந்து அவங்க சொல்லுவாங்க. அதை சம்மந்தப்பட்டது தான் வந்து பார்த்தீங்கன்னா 3வது அட்டவணை. யூனியன் மினிஸ்டர்ஸ், தட் இஸ் மத்திய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அது மட்டும் இல்லாமல் சில நீதிமன்ற நீதிபதிகள், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இது எடுப்பாங்க. ஸோ அந்த ஓத்து எடுக்கும்போது இருக்கக்கூடிய விஷயங்கள் 3வது அட்டவணையில் இருக்குது. 4வது அட்டவணை வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4th ஷெடியூல், ராஜ்யசபா சீட் மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படக்கூடிய தகவல்கள் இதில் இருக்கு. எந்த புதிய மாநிலம் பிரிக்கப்பட்டாலும் அந்த மாநிலத்துக்கு எவ்வளோ ராஜ்யசபா சீட் அப்படிங்கிறது எதன் அடிப்படையில் உருவாகும்னா 4வது அட்டவணை அடிப்படையில் தான் உருவாகும். அப்போ நீங்கள் வந்து இப்போ ஆந்திராவிலேருந்து தெலங்கானாவை பிரித்தாங்க 2014. அப்போ தெலங்கானாக்குன்னு ராஜ்யசபா சீட் இருக்கு. நீங்கள் ஆர்டிக்கல் 1லேருந்து 4 யூஸ் பண்ணுவோம் மாநிலத்தை பிரிக்கும் போது. அப்போ 4வது அட்டவணை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஏன்னா அந்த மாநிலத்துக்கு ராஜ்யசபா சீட்டை வந்து நம்ம வழங்க வேண்டியதாக இருக்கும். அடுத்து 5th ஷெடியூல், 5வது அட்டவணை, இந்தியாவோட அட்டவணை மக்கள், அங்கே இருக்கக்கூடிய மலைவாழ் மக்கள் சம்மந்தப்பட்ட அந்த இடத்துல அங்கே வந்து நிர்வாகம் எப்படி இருக்குங்கிறது 5வது அட்டவணையில் இருக்குது. இப்படி இந்தியாவில் ஒரு 10 மாநிலங்களில் சில மாவட்டங்களை நம்ம இந்த 5வது அட்டவணையில் வச்சுக்கிறோம். சத்தீஸ்கர், ஒடிசா, ஜார்க்கண்ட், இந்த மாதிரிலாம். அந்த 244வது ஆர்டிக்கல் என்ன சொல்ல வருது, அந்த மக்களுக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்துருக்குறது அப்படிங்கிறத 5வது அட்டவணையில் வந்து இருக்கு. 6வது அட்டவணையில் வந்து பார்த்தீங்கன்னா 4 மாநிலங்கள் இந்தியாவில், அஸ்ஸாம், மேகாலயா, திரிபுரா, மிசோரம், இந்த 4 மாநிலங்களுக்கான நிர்வாகம், அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தனித்தன்மை, செல்ஃப் அட்டானமின்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து 6வது அட்டவணையில் இருக்குது. ஸோ 5வது அட்டவணை வேறு, 6வது அட்டவணை அப்படிங்கிறது வேறு. அதில் இருக்கக்கூடிய நிர்வாக இது வந்து நடைமுறை வேறு, இதில் இருக்கிற நிர்வாக நடைமுறை வேறு. கிட்டத்தட்ட இந்த மக்களுக்கு நம்ம வந்து அட்டானமி, தனித்தன்மை கொடுத்துருந்தா கூட ரெண்டுலேயும் கொஞ்சம் வேறு மாதிரி வந்து இருக்குது. அதைத்தான் நம்ம 6வது அட்டவணை அப்படிங்கிறது வந்து சொல்கிறோம். ஸோ இது ரொம்ப முக்கியமானது. இது வந்து நம்மளோட குரூப் 1ல் கண்டிப்பாக கொஸ்டின் வரக்கூடிய ஏரியா. அடுத்து 7வது அட்டவணை அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்குறோம். இதுதான் அதிகாரம் வந்து பிரிக்கப்பட்ட அந்த பகுதி. மாநில பட்டியல், மத்திய பட்டியல், பொது பட்டியல், யாருக்கு என்ன அதிகாரம் இருக்குது, லிஸ்ட்டில் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள் கூட மெயின்ஸில் நீங்கள் வந்து கோட் பண்ணி எழுதலாம். இப்போ வந்து புதிய கல்விக் கொள்கையை பற்றி கேட்குறாங்க, இந்த மாதிரி வந்து அது சம்மந்தப்பட்ட ஸ்கீம்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் பொறுத்த வரைக்கும் கல்வியானது பொதுப்பட்டியல் இருக்குது, யார் வேணால் சட்டம் இயற்ற முடியும் அப்படிங்கிறத நீங்கள் கொண்டு வரலாம். ஃபாரஸ்ட் பற்றி, காடுகள் பற்றி ஏதாவது வந்து கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து இந்த பட்டியல் இருக்கக்கூடிய சில விஷயத்தை வச்சு நீங்கள் வந்து எழுத முடியும். ஓகேவா? ஸோ 8வது அட்டவணை இந்தியாவில் வந்து மொழிகள் பற்றி இருக்கக்கூடியது. 22 லாங்குவேஜஸ் சம்மந்தப்பட்ட அது வந்து 8வது அட்டவணையில் வந்து நம்ம வச்சுக்கிறோம். இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜஸ்ன்னு சொல்கிறோம். இதில் பாருங்கள், 21வது சட்ட திருத்தம் மூலமாக நம்ம வந்து என்னென்ன மொழிகளை வந்து நம்ம உள்ளே கொண்டு வந்தோம், இதை மட்டுமே நமக்கு தனியாகவே கேட்டுக்கிறாங்க குரூப் 1ல். சிந்தி. 71வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் 1992ல் 3 மொழிகளை உள்ள கொண்டு இருக்கிறோம், இதுவும் குரூப் 1ல் கேட்டுக்கிறாங்க. 92வது சட்ட திருத்தம் மூலமாக 4 மொழிகளை கொண்டு வந்துருக்கிறோம், போடோ, டோங்ரி, மைதிலி, சந்தாலி. இப்போ குரூப் 1ஓட ப்ரிலிம்ஸ் வந்து எப்படி மாற்றிருக்காங்கன்னா, மத்திய அரசில் நடத்தக்கூடிய யூபிஎஸ்சி தேர்வு மாதிரிலாம் சில கொஷின்ஸ் கேட்குறாங்க. இது இருக்கா இல்லையா, கரெக்டா இன்கரெக்டா, இப்படிலாம் கேட்குறாங்க. அப்போ இதை இன்னும் நீங்கள் கவனமாக படிக்க வேண்டிய ஒரு பகுதி தான் இந்த அட்டவணையில் இருக்கக்கூடிய மொழிகள். புதுசாக என்னென்ன மொழிகள் சேர்த்துனாங்க, எந்த சட்ட திருத்தத்தில் சேர்த்துனாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ கவனமாக தெரிஞ்சுங்க. ஸோ இந்த லாங்குவேஜஸ் பற்றி குரூப் 1 ப்ரிலிம்ஸில் வந்து உங்களுக்கு வந்திருக்குது. அடுத்து 9வது அட்டவணை ரொம்ப முக்கியமான ஒரு அட்டவணை. ஸோ இந்தியாவின் முதல் அரசியலமைப்பு சட்டம் மூலமாக உள்ள சேர்த்தப்பட்ட ஒரு அட்டவணை தான் 9வது அட்டவணை. இதில் இந்தியாவோட இந்த ஜமீன்தாரி முறை ஒழிக்கக்கூடிய சில சட்டங்கள், நில சீர்திருத்தம், லேண்ட் ரிஃபார்ம் சொல்லக்கூடிய சில சட்டங்கள்,
இந்த மாதிரி பின்னாடி கொண்டு வந்த சில சட்டங்களை தூக்கி நம்ம 9th ஷெடியூலில் போட்டிருப்போம். அப்போ அன்னைக்கு அரசாங்கம் என்ன சொல்லிச்சுன்னா, ஏதாவது சட்டத்தை நம்ம வந்து 9வது அட்டவணையில் போட்டோம்னா அதுக்கு வந்து ஒரு பெரிய பாதுகாப்பு இருக்குன்னு அர்த்தம். நீதிமன்றத்தினால கூட உள்ள மறுசீராய்வு பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு வார்த்தையை அவங்க 9வது அட்டவணையில் வச்சுருந்தாங்க. ஸோ 1973க்கு அப்புறம் கே சவானந்த பாரதின்னு ஒரு கேஸ் வந்த பிறகு தான் இல்லை 9வது அட்டவணையில் இருக்கிறவங்களை கூட மறுசீராய்வு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாங்க. இந்த 9வது அட்டவணையை வச்சு மட்டும் குரூப் 1ல் ப்ரிலிம்ஸில் மெயின்ஸில் நிறைய டைம் கேள்வி வந்திருக்கு. நீங்கள் எடுத்து பார்த்துங்க. இது எப்போ கொண்டு வந்தாங்க, எந்த கேஸ் சொல்லிச்சு, கேசானந்த பாரதி கேஸில் 9வது அட்டவணை பற்றி சொல்லியிருந்தாங்களா, அமெண்ட்மெண்ட்னா என்ன, இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 31A 31B 31C இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் குரூப் 1ல் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியும். மெயின்ஸ் அளவுக்கு நீங்கள் நாலேஜ் கெயின் பண்ணாதான் குரூப் 1 ப்ரிலிம்ஸை நீங்கள் பெட்டராக கொடுக்க முடியும். மெயின்ஸுக்கும் கேஸ் வச்சு இப்படி கேள்வி கேட்குறாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் கொஷினை நீங்கள் எடுத்து பார்க்கலாம். 10வது அட்டவணை கட்சித்தாவல் தடை சட்டம் 10th ஷெடியூல் 52வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமாக கொண்டு வந்தது. 1985 கொண்டு வந்தது. இதெல்லாம் ப்ரிலிம்ஸ், இந்த ஃபேக்ட்லாம். இந்த சட்டம் சரியா செயல்படுதா அப்படின்னு கேட்டால் அது குரூப் 1 மெயின்ஸ். ப்ராஸ் அண்ட் கான்ஸ் ஆஃப் ஆன்டி டிஃபெக்ஷன் லா அப்படின்னு கேட்டோம்னா நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸோட அதை லிங்க் பண்ணி எழுதணும். ஆன்டி டிஃபெக்ஷன் லா. 11வது அட்டவணை நமக்கு தெரியும் 73வது சட்ட திருத்தத்தின் மூலமாக கொண்டு வந்தது. 12வது அட்டவணை 24வது சட்ட திருத்தம் மூலமாக கொண்டு வந்தது. இதை நம்ம பஞ்சாயத்து ராஜ்னு சொல்கிறோம், இதை நம்ம முனிசிபாலிட்டின்னு சொல்கிறோம். அதுக்குன்னு ஒரு ஆர்டிக்கல் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். முதல் முறையாக கிட்டத்தட்ட நம்ம இண்டிபெண்டன்ஸ் வாங்கி அப்புறம் 40-45 வருஷம் கழிச்சு தான் நம்ம என்ன பண்ணோம், இதை அரசியலமைப்பு சட்ட ரீதியாக நம்ம வந்து இதுக்கான அதிகாரத்தை வந்து நம்ம கொடுத்தது. ஸோ அதனால் இதை வந்து 11th and 12th ஷெடியூலில் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த அட்டவணையை மேலோட்டமாக தான் நம்ம வந்து பார்த்துருக்குறோம். ஸோ நம்ம இன்னும் இதை வந்து சாப்டர் வைஸாக பார்க்கும்போது உங்களுக்கு இன்டெப்த்தாக உங்களுக்கு வந்து இந்த இதை வந்து டாபிக் வைஸாக உங்களுக்கு வந்து புரியும். ஸோ அப்போ இப்போ பகுதிகள்லாம் உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும், தட் இஸ் அட்டவணைனா உங்களுக்கு என்னென்னு தெரிஞ்சிருக்கும். அது சாப்டர் வைஸாக எங்கெங்கெல்லாம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க, எங்கெங்கெல்லாம் கொஷின் கேட்குறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அடுத்து வந்து நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சில சிறப்பு அம்சங்களை நம்ம எந்தெந்த நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து எடுத்திருந்தோம் அப்படிங்கிறதான் பார்க்குறோம். இது பியூர் ஃபேக்ட் பேஸ்டு. குரூப் 4ல் கூட இதை கேட்பாங்க, குரூப் 2ல் கேட்பாங்க, குரூப் 1ல் கூட கேட்குறாங்க, திருப்பி கேட்டுட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த பகுதியை நீங்கள் மெயின்ஸ் எழுதினாலோ இல்லை இந்த பகுதியை ஆழ்ந்து உங்களால் புரிஞ்சுக்க முடியுங்கிற நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்திய தட் இஸ் நேஷனல் மூவ்மெண்ட் ஐஎன்எம் நீங்கள் படித்தா மட்டும்தான் அதில் புரியும். அரசியலமைப்பு சட்டத்தில் சில பகுதிகளை வந்து ஸ்டார்டிங்கில் இருக்கக்கூடிய சில சாப்டர்ஸ் புரியணும்னா நீங்கள் லாஸ்ட் ஃபேஸ் ஆஃப் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள்னு சொல்லக்கூடிய 1920 to 1947 வரைக்கும் நீங்கள் வந்து கான்செப்சுவலாக நீங்கள் படிச்சிருந்தா மட்டும் தான் புரியும். அது படித்தாதான் நீங்கள் வந்து குரூப் 1 மாதிரி எக்ஸாமை நீங்கள் வந்து மெயின்ஸில் வந்து இன்னும் தெளிவாக நீங்கள் வந்து எழுத முடியும். ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். ஸோ இந்திய அரசாங்க சட்டம் 1935 நம்ம என்னென்ன எடுத்தோம் அதை கொடுத்துருக்குறாங்க. பிரிட்டிஷ் அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து நம்ம என்ன எடுத்தோம், அமெரிக்கா அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து என்ன எடுத்தோம், ஐரிஷ் கான்ஸ்டியூஷன் என்ன எடுத்தோம். இதே குரூப் 1 ப்ரிலிம்ஸ்க்கு கேட்கணும்னா அவங்க என்ன கேட்பாங்கன்னா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 1935 நம்ம என்னெல்லாம் எடுத்தோம்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை கொடுத்து இருக்குதா இல்லையான்னு கேட்பாங்க. யூபிசி பேட்டர்னில் இப்போ கேட்க ஆரம்பிச்சுக்கிறாங்க. அப்படி கேட்பாங்க, எமர்ஜென்சி எடுத்தோமா, ஃபெடரல் கோர்ட் எடுத்தோமா, அந்த மாதிரிலாம் வந்து கேட்பாங்க. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் என்னது, இப்போ இந்தியாவோட முக்கியமான சில மீட்டிங்லாம் கேபினெட் மீட்டிங் சொல்கிறோம். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த நாடாளுமன்றம் சிறப்பு கூட்டத்தொடருக்கு அடுத்த நாளே வந்து கேபினெட் மீட்டிங் நடத்தினாங்க. அந்த கேபினெட்டுங்கிற முறையை நம்ம பிரிட்டிஷ் அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து எடுத்தது. ஸோ அதை கேட்கலாம். அமெரிக்க அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து நீதி மறுசீராய்வு, ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி அயர்லாந்து அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து நமக்கு டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அதை பற்றி வந்து கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து கேட்கலாம். பாருங்கள், கனடாலேருந்து இருக்கக்கூடியது, கனடாலையும் இதே மாதிரி இந்தியா மாதிரி கூட்டாட்சி முறை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியாவிலையும் கூட்டாட்சி முறை தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஆனால் மாநிலங்களை விட மத்திய அரசு வந்து வலிமையானது அப்படிங்கிற அந்த ப்ரொவிஷன்ஸை வந்து நம்ம கனடா நாட்டோட அரசியலமைப்பு சட்டத்திலேருந்து தான் எடுத்துக்கிட்டோம். இது கனடாவுக்கு முக்கியமானது. ஆஸ்திரேலியா பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றம், லோக்சபா, ராஜ்யசபா இந்த இரு அவையையும் நம்ம வந்து கூட்டுத்தொடர் நடத்தலாம் அப்படிங்கிற விஷயத்த ஆஸ்திரேலியன் இந்த கான்ஸ்டியூஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ ஜெர்மனிலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம். இந்த மாதிரி சோர்சஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்ச விஷயம், பேசிக்ஸ் தான்.
இது இன்னும் ஆழ்ந்து உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நமக்கு வந்து இந்த கான்ஸ்டியூஷன் புரியணும்னா நீங்கள் வந்து இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டும் படிச்சிருந்தா தான் இது வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் புரியும். சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் சாப்டரே வந்து ஜென்ரலாக கான்ஸ்டியூஷன் பார்க்கறனால கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம், அரசியலமைப்பு சட்ட திருத்தம் அப்படிங்கிறது பார்த்துருந்தோம். அப்போ சட்ட திருத்தம்னா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்கணும். ஸோ அப்போ ஆர்டிக்கல் 368 இந்த பார்த்தோம், பார்ட்டில் வந்து நம்ம பார்த்தோம் 20 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 368 நீங்கள் ஒரு டைம் பயன்படுத்தி தான் எந்த ஆர்டிக்கலையும் நீங்கள் வந்து அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறத பண்ண முடியும். ஸோ அது வந்து சாதாரண சட்டமுறை கிடையாது. ஏன்னா அரசியலமைப்பு சட்டத்திலேயே எடுத்து மாற்றினீங்கன்னா அதை வந்து நீங்கள் மாற்றி தான் 368 கொண்டு வந்து தான் பண்ணணும். ஸோ அதனால தான் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா சில விஷயத்தை மாற்றாத அளவுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கான பாதுகாப்பை கொடுத்துருக்கோம். நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாநிலங்கள் நீங்கள் வந்து பிரிக்கணும்னா ஒரே நாளில் நீங்கள் எடுத்து பிரிச்சிடலாம். 2019 ஜம்மு காஷ்மீரை வந்து ஆகஸ்ட் 5, 2019 ஒரே நாளில் நாடாளுமன்றத்தில் நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த மாநிலத்தை வந்து 2 யூனியன் பிரதேசமாக பிரிச்சாச்சு. இது ஈஸியாக சிம்பிள் இதுலேயே பண்ணிடலாம். அதே வந்து இப்போ நம்ம ஜிஎஸ்டி மாதிரி கொண்டு வர்றது இல்லை வந்து இப்போ நம்ம இப்போ பெண்களுடைய இடஒதுக்கீடு பாஸ் பண்ணாமல் போச்சுல்ல, அதெல்லாம் கொண்டு வரும்போது அது ஸ்பெஷல் மெஜாரிட்டி தேவை. அதுக்கு 2 அவைகளும் நீங்கள் ஒப்புதல் கொடுத்துருந்துருக்கணும். ஜிஎஸ்டி மாதிரி கொண்டு வரும்போது 2 அவைகள் மட்டும் ஒப்புதல் கொடுத்தா பத்தாது. இந்தியாவில் இருக்கக்கூடிய மொத்த மாநிலங்களில் பாதி மாநிலத்தோட சட்டசபையில் அதுக்கு ஒப்புதல் கொடுத்துருந்துருக்கணும். அப்போ தான் ஜிஎஸ்டி மாதிரி சட்டங்கள்லாம் நீங்கள் கொண்டு வர முடியும். ஸோ அப்போ அமெண்ட்மெண்ட் பில் அப்படிங்கிறது எந்த அவையில் வேணால் கொண்டு வரலாம், ரொம்ப முக்கியமானது. ஆனால் மாநில அரசாங்கனால அதை பண்ண முடியாது, ஸ்பெஷல் மெஜாரிட்டி தான் வந்து பண்ண முடியும். ஸோ அதுக்கப்புறம் தான் ஜனாதிபதி ஒப்புதல் கொடுத்து அது சட்டமாக வந்து நமக்கு வந்து வரும். ஸோ அப்போ இன்னைக்கு நம்ம பார்த்ததில் இந்திய அரசியலமைப்பு சட்டமானதுக்கான சிறப்பு அம்சங்கள் பற்றி பார்த்துருக்குறோம். செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் என்னன்னு பார்த்துருக்குறோம். மெயின்ஸில் கேட்டால் நீங்கள் வார்த்தைகளை எப்படி எழுதணும் அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். ஜென்ரலாக கான்ஸ்டியூஷனில் பார்ட்டில் எது ப்ரிலிம்ஸ் முக்கியம் மெயின்ஸ் முக்கியம் அப்படின்னு பார்த்துருக்கோம். அட்டவணையில் இருக்கக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை நம்ம பார்த்துருக்குறோம். கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துருக்கோம். அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது நம்ம தனியாகவே ஒரு சாப்டராக வந்து நம்ம பார்த்துருக்கோம். அப்போ குரூப் 1, குரூப் 2, ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் தான் நீங்கள் படிக்கணும். கான்ஸ்டியூஷன் ப்ரிலிம்ஸ்க்கு ஒரு 40 மார்க் வருது, மெயின்ஸ்க்கு ஒரு 100 மார்க் வருது. இதை இன்டெரக்டாக சில சப்ஜெக்டில் இம்பாக்ட் ஆகுது. சொசைட்டி இதில் வச்சு தான் நீங்கள் எழுத போகிறீங்க, எத்திக்ஸும் நீங்கள் இதை வச்சு தான் எழுத போகிறீங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பழைய முறை மாதிரி நம்ம வந்து இப்போ சமச்சீர் புக்கு வச்செல்லாம் உங்களால் வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸை பாலிட்டி வந்து பாஸ் பண்ண முடியாது. இந்த ஒரு சப்ஜெக்ட் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த ஹிஸ்ட்ரி, பாலிட்டி இதெல்லாம் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் ப்ரிலிம்ஸ்லேயும் நீங்கள் நல்லா ரிசல்ட் வாங்குவீங்க, மெயின்ஸ்லேயும் நீங்கள் வந்து ஸ்கோரிங் அப்படிங்கிறது வந்து பண்ணுவீங்க. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட்டு சாப்டர் நீங்கள் வந்து உங்களால் புரிஞ்சிக்க முடியுதுன்னா நம்ம அடுத்தடுத்த இதில் ஒரு சாப்டருக்கும் நம்ம தெளிவாக ஆர்டிக்கலை கொடுத்து உங்களுக்கு அது நோட்ஸ் கிளியராக கொடுத்து அதை ரிவிஷன் பண்ண வச்சு அதுக்கு ஒரு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் உங்களுக்கு கொஷின் ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அதுக்கான ப்ரிலிம்ஸ்க்கான டெஸ்ட் கொஷின்ஸும் உங்களுக்கு நான் கொடுத்துருவோம். ஸோ அப்போ இந்த கான்ஸ்டியூஷனை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் கான்ஸ்டியூஷனோட நெக்ஸ்ட் சாப்டர் என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். தேங்க்யூ.